Let's get into this video. Hey from வணக்கம், நான் உங்க ரோட் மேனர் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம சோளிங்கர் ஹைவே, அதாவது சோளிங்கர்ல இருக்கிற அந்த இன்டர்பாஸை வந்து பார்க்க தான் போயின்னு இருக்கோம். அது என்ன இன்டர்பாஸ் அதெல்லாம் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோல வந்திருக்கோம். எஸ், அது ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். இது ஒரு பிளாக் மாதிரி பண்ணலாம் தான் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். போகிற இடம்லாம் வில்லேஜ் சைடு தான் ஃபுல்லாகவே போவேன். அண்டு அந்த பிரிட்ஜ் எப்படி இருக்கு அப்படியே உங்களுக்கு காமிப்பேன்ல. இப்போ நம்ம போயின்னு இருக்கிறது சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே, அதாவது சென்னை பெங்களூர் நேஷனல் எக்ஸ்பிரஸ் வே 7. அந்த ஹைவேவை தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த ஹைவேவை பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருப்பேன். எஸ், அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி தான் எடுத்துன்னு இருக்கேன். பட் இருந்தாலும் அது இன்ஃபர்மேட்டிவ் வீடியோனால அது ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு இது நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஒரு விளாக், அதாவது மோட்டோ விளாக் செட்டப்ல உங்களுக்கு பேசிங்கனே போகலாம். அந்த மாதிரி கான்செப்ட்ல இது நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரி மோட்டோ விளாக் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் அண்ட் ஆட்டோமொபைல் கண்டென்ட் அண்ட் ஆல்சோ டிராவல் வீடியோஸ், இந்த கேட்டகரியில் வர வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய உங்களுக்கு வரும். அண்ட் டிராவல் வீடியோஸும் உங்களுக்கு தரமான வீடியோஸ்லாம் நான் எடுத்து கொடுப்பேன். அதுக்குன்னே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம போயின்னு இருக்க ஹைவேல நீங்க லாஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். அதாவது இப்போ போய் எடுக்கிற வீடியோவில் நான் வளரின்னு இருக்கேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பட் இருந்தாலும் ஓகே, அந்த சென்னை பெங்களூர் நேஷனல் எக்ஸ்பிரஸ் வேல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ், இப்போ லைக் நீங்கள் நேஷனல் ஹைவே யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து நிறைய வில்லேஜஸ், நிறைய டவுன்ஸ், நிறைய சிட்டிஸ் நடுவில் வரும். பட் இருந்தாலும் இது வந்து டைரக்ட் டு த பாயிண்ட் அப்படின்னு மேனுஃபேக்சரும் பண்ணியிருக்காங்க, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் நீங்கள் சென்னையில் ஏறினீங்கன்னா டைரக்ட் நீங்கள் பெங்களூரில் இறங்குற மாதிரி தான் இருக்கும் இந்த ஹைவே எக்ஸ்பிரஸ் வே. அதுக்காக தான் இந்த பேரே எக்ஸ்பிரஸ் வேன்னு கொண்டு வந்தாங்க. கண்டென்ட்லாம் இங்கேயே முடிச்சிருவோம் போலியோ, அங்கே என்ன போய் என்ன பேசுறது? விளாக் தானே, அது போட்டு தானே இது போடுவேன். பட் இருந்தாலும் ஓகே, கூழ் வித்துன்னு இருக்காங்க. நேற்று தான் கூழ் வாங்கி குடித்தேன். இந்த சம்மருக்கு அந்த கூழ் குடிக்கிறதும் அந்த நுங்கு சாப்பிட்றதும் அந்த தர்பூசணி சாப்பிட்றதும் வர்ற மாதிரி லைக் தட். நீங்க ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏய், இது இல்லாமடா கேட்பேன் அப்படின்னு கேட்பீங்க. பட் இருந்தாலும் என்ன பேசுறதுன்னு தெரியல. ஜஸ்ட் ஒரு இன்டர் கனெக்ஷன் வித் யூ அண்ட் ஐ. வில்லேஜ்னா வில்லேஜ் தாங்க. எவ்வளோ நேச்சரான ஆறு, அந்த சாணி வாசம், அந்த வர அந்த சாணி ஒட்டின்னு இது. இன்னும் இந்த மாடு இதெல்லாம் பார்க்கறதுக்கு வேற மாதிரி நேச்சர்னா நேச்சர் தான். அண்ட் இன்னொரு விஷயம், நேச்சர்னு சொன்னவன் தான் நம்ம வருது. இப்போ அந்த சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வேக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் அக்விசிஷன் அதெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. பட் இருந்தாலும் எல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணுறது, இப்போ ஃபியூச்சரில் வேணும்னா அது நம்ம பண்ணி தானே ஆகணும். இது ரெண்டுமே டெவலப்மெண்ட்ஸ் வேணும்னா அது நம்ம பண்ணி தான் ஆகணும். ஒன்று வேணும் ஒன்று வேணாம்னா அதெல்லாம் முடியாதுல்ல. என்ன சொல்றீங்க? வந்துட்டோமா? கரெக்டா கிட்ட வந்துட்டோம் போலையா? எனக்கு ஏதோ அந்த ஹைவே ஃபீல் வருது எனக்கு இந்த ரோட்ல. கரெக்டா? டேய், வந்துட்டோம்பா, அந்த ஹைவே தான்பா. பட் என்ன ஒண்ணு, நம்ம அந்த இன்டர் பாஸுக்கு போறதுக்கே வந்து இப்படி போயிட்டு ரொம்ப தூரம் சுத்தின்னு வரணும். இங்க வந்து பிரிட்ஜ் மட்டும் தான் இருக்கும். இன்டர் பாஸ் வந்து அங்க இருக்கு, சோளிங்கர் பானாவரத்துல வந்து லொக்கேட் ஆயிருக்காது. ராணிபேட், அதாவது ராணிபேட் டிஸ்ட்ரிக்ட் சோளிங்கர் பானாவரத்துல வந்து அந்த இன்டர் பாஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. அந்த இன்டர் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோல்கேட் மாதிரி இருக்கு. அந்த டோல்கேட்ல நீங்க என்ட்ரி போட்டு நீங்க எங்க போய் லிஃப்ட் ஆகுறீங்களோ அங்க வந்து நீங்க இத்தனை கிலோமீட்டர் ஏத்திருக்கீங்க, அந்த இது 1 கிலோமீட்டருக்கு இவ்வளவு சார்ஜ். ஸோ தட் நீங்க அந்த எத்தனை கிலோமீட்டர் ஏத்திருக்கீங்களோ அத்தனை கிலோமீட்டருக்கு வந்து நீங்க பே பண்ற மாதிரி வரும். சோளிங்கர் சென்னை டு பெங்களூர் 500 மீட்டர். வேற மாதிரி நம்ம பானவரமே வந்துட்டோம் போல. இதுதான் ஷார்ட்கட் நினைக்கிறேன். ஐ திங்க். எஸ் எஸ் எஸ்.
இந்த பிரிட்ஜோட இந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 மீட்டர்ஸ் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ், ஹெவி வெஹிக்கல்ஸ்லாம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே இருக்காது. நல்லா ஹைட்டாக தூக்கி தான் கட்டியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஃபியூச்சர்ஸில் மேபி உங்களோட இந்த ரோடை வந்து கொஞ்சம் மேலே பண்ணால் கூட அது இன்கேஸ் அதெல்லாம் அவ்வளோவும் ஆகாது. பட் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் 5.5 கொத்தது. நம்ம டேரெக்டாக பானவரத்துக்கே வந்துட்டோம். நான் நினச்சி கூட பார்க்கல அது இன்னொரு பிரிட்ஜ் இருக்கு அந்த பக்கம். நான் அந்த பக்கம் நினச்சிட்டேன். பரவாயில்ல, டேரெக்டாக நம்ம பானவரத்துக்கே வந்துட்டோம். இட்ஸ் குட் ஃபார் ஹஸ். வாவ் 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 வாவ். லைக் நீங்கள் கண்ட்ரீஸ் ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்க்குற மாதிரி இந்த ரோட்வே வந்து நீங்கள் பார்க்கலாம். எஸ், ஃபுல்லாகவே ஃபாஸ்டாக ஒரே ஒரு லைன் மட்டும்தான் கேஷ் லைன் இருக்கு. அதனால் நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். எல்லாமே உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அண்டு அதாவது இந்த வீடியோவில் கிடையாது, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். மேலே நான் டைட்டில் காட்டுறேன், லெட்ஸ் பார்த்துக்கோங்க. போயிட்டு டோல் பாஸ் எல்லாம் கேட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு சோலார் தான் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு பக்காவாக பண்ணிட்டு இருக்காங்க. லைக் நான் ஆல்ரெடி இந்த ஹைவேக்கு வந்திருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு ட்ரோன் ஷாட்டாக உங்களுக்கு ஸ்பெஷல்லி உங்களுக்கு நான் கொடுப்பேன். அண்டு ட்ரோன் இல்லைனா கூட ட்ரோன் கிளிப்ஸ் இருக்கு, பார்த்துக்கலாம். கடவுள் இருக்காரு குமார், அந்த மாதிரி. வாவ் 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 வாவ், வேற மாதிரிங்க, சூப்பரா இருக்கு. நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இருக்கிற மாதிரியே இருக்கும்னு அதே மாதிரி தாங்க இருக்கு. வேற மாதிரி இருக்கு பாருங்களேன். நீங்க சென்னை போனோம்னா இந்த பக்கம் ஏறி போகலாம். நீங்க பெங்களூர் போனோம்னா இந்த பக்கம் போயிட்டு அப்படியே ஒரு கவ் போட்டீங்கன்னா உங்க பெங்களூர் வந்து அசால்ட்டா நீங்க டெஸ்ட் பண்ணலாம். லைக் நீங்க இந்த ஹைவேக்கு வண்டிங்கன்னா போதுங்க, சொர்க்கம் மாதிரி இருக்கு. புதுசா பாக்குறதுக்கு புதுசா இல்ல, அப்படித்தான் இருக்கும். லைக் நான் ஹீரோ ட்ரக்லாம் சின்ன வயசுல ஓட்டுவேன் பாத்தீங்களா, நீங்களும் நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பீங்க. அந்த ஹீரோ ட்ரக் அதுல எல்லாம் கோவெல்லாம் இதே மாதிரி தான் இருக்கும். வேற மாதிரி இருக்கு. நான் பார்த்தவொடனே அதான் நினைச்சேன், அதான்டா வேற மாதிரி இருக்குடா, நான் பார்த்தேன் வருமா அந்த மாதிரி டைலாக். லைக் இந்த vlog வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். எஸ், நான் உங்களுக்கு கண்டினியூ பண்றேன், போக சொல்ல கண்டினியூ பண்றேன். இதுக்கு நடுவில் தான் இப்போ கண்டென்ட்டே இருக்கு. இந்த வீடியோவை பத்தி நான் ஆல்ரெடி இந்த சேனல்ல அப்லோட் பண்ணியிருப்பேன். லைக் திரும்பவும் சொல்றேன், மேலே டைட்டில் காட்டுறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சவுத் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் வரேன். சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே பற்றி ஃபுல் டீட்டெயில் கவர் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபேம், நம்ம சென்னை டு பெங்களூர் நேஷனல் எக்ஸ்பிரஸ் வே 7 அதுக்குள்ளதான் நம்ம வந்திருக்கோம். இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயின்னு இருக்கு. அது தனி வீடியோவா நான் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணிருப்பேன். அது பார்த்தெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அது உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோவா இருக்கும்னு நம்புறேன். ஸோ தட் நம்ம சேனலை புதுசாக பார்த்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மோட்டோ விலாக் செட்டப்பு, இது தனி. அது அந்த டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வீடியோ தனி. எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக கொடுப்பேன். இது டாய்லெட் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இது டாய்லெட்டு, ரெஸ்ட் ரூம் எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க. ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. நீங்க இந்த ரோட்ல எங்குமே சைட்ல நிக்க கூடாது. அந்த ரெஸ்ட் ஏரியான்னு கொடுத்துருப்பாங்க, அங்க மட்டும் தான் நீங்க நிக்கணும். தென் ஸ்பீட் லிமிட்ஸ்லாம் நான் சொல்றேன், கவர் பார்த்துக்கோங்க. 120 கிலோமீட்டர்ஸ் நீங்க ஹெவி கார்ல போகலாம். அண்ட் 80 கிலோமீட்டர்ஸ் ஹெவி வெஹிக்கிள்ஸ் நீங்க டிரைவ் பண்ற மாதிரி இருக்கும் ஸ்பீட் லிமிட்ஸ். அண்ட் அங்கங்க நீங்க லாங் ஷாட் கேமரா, லாங் லென்த் கேமரா நீங்க பார்க்கலாம். அதாவது பெரிய கேமரா நீங்க பார்க்கலாம். அது ஹை ஸ்பீட் கேமரான்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஸ்பீட்ல வந்தாலும் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து நீங்க சோளிங்கர் போகலாம். அண்டு ஸ்டேட் ஹைவே 128 அது நீங்க கவர் பண்ணலாம். சித்தூர் போகலாம். ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா சித்தூர் அண்ட் பெங்களூர் போகலாம். ஏன் வளர்றதுன்னு தெரில, லிட்டில் பிட் நர்வஸ். வீடியோ எடுத்துருந்தேன் நான் ஃபோன் ஹீட் ஆகி மைக் ஒர்க் ஆகல வருங்க. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் விடலாம் ஃபோனுக்கு, அதனால தான் கம்முன்னு இருக்கேன். கீப் த லேன் லெஃப்ட். ஏதாவது ப்ராப்ளம்னா இந்த லேன் லெஃப்ட் இது இருக்கு பாத்தீங்களா, இந்த லேன் 2 லேன் தான் இருக்கு இதுல. அது இல்லாம ஒரு லேன் எக்ஸ்ட்ராவா இருக்கா. இந்த லேன்ல எமர்ஜென்சிக்கு நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பெரிய போர்டு வச்சிருக்காங்க. மொத்தம் டோட்டல் 262 கிலோமீட்டர்ஸ் இந்த எக்ஸ்பிரஸ் கவர் பண்ணுது. சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறதுக்கு அங்கங்க மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. 100 மீட்டர்ஸ்க்கு ஒரு தடவை அந்த மார்க் இருக்கு. நீங்களே பாருங்க, அது சின்ன சின்ன மார்க் அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. 202, அப்புறம் 203 4 சம்திங்
203 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 202 இங்க இருக்கு. இதான் 10 மீட்டர்ஸ்க்கு ஊத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 10 மீட்டர்ஸா 100 மீட்டர்ஸா கன்ஃபார்மா சொல்றேன் இருங்க. 10 மீட்டர்ஸ்க்கு ஒரு தடவை ஊத்துருக்காங்க. அங்கங்க இன்டர்பாஸ்க்கு இந்த பிரிட்ஜ் வந்து கட்டிருக்காங்க. அங்கங்க பிரிட்ஜ் இருக்கு. லேக்குக்கு தனியா பிரிட்ஜ் இருக்கு. சப்வேக்கு தனியா பிரிட்ஜ் இருக்கு. அந்த மைன்வேக்கு தனியா பிரிட்ஜ் இருக்கு. எல்லாத்துக்கும் பிரிட்ஜ் போட்டு இந்த ஹைவே வந்து ஒரு நார்மல் லேண்டை விட கொஞ்சம் மேலதான் இருக்கு இந்த ஹைவே. அதாவது 10 மீட்டர் மேல வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஹைவேல ஸ்பீட் டெஸ்ட் பண்ணலாமா? ஜஸ்ட் அவ்வளோ ஹை ஸ்பீட்லாம் இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹைவேல வந்து கார் ஹெவி வெஹிக்கிள் மட்டும் தான் அலௌடு. 2 வீலர்ஸ்லாம் அலௌடு இல்லை. இங்கேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயின்னு தான் இருக்கு. இன்னும் அங்கங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், அதாவது பிரிட்ஜ் கட்டுற ஏரியா மட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயின்னு இருக்கு. அங்கங்க லேக் வேற இருக்கா. ஸோ அக்ரிகல்ச்சர் லேண்டு, அப்புறம் இந்த ரயில்வே பிரிட்ஜ் வேற இங்க வருது. அதுவும் நான் காமிக்கிறேன் இருங்க. இந்த அந்த அந்த பக்கம் போய் பாருங்க ரயில்வே பிரிட்ஜ். இந்த சோளிங்கர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போற இந்த ரயில்வே ட்ராக் வந்து இங்க கனெக்ட் ஆகுது. அதனால தான் இது பண்ணியிருக்காங்க. அங்க ஒரு லேக் இருக்கு, அங்க ஒரு லேக் இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயின்னு இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா. அந்த எமர்ஜென்சிக்கு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க 1033. எல்இடி லைட் வேற ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சோலார் சிஸ்டம் வேற. ட்ரெயின் பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லா போகுதுன்னு. திடீர்னு இப்பதான் பாக்குறேன். வேற மாதிரி இருக்குல்ல. இது வந்து நோ டிராஃபிக் சிக்னல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்க டிராஃபிக் எங்கேயும் நிற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த சிம்பிள். இது கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. லேண்ட் அக்விசிஷன் ப்ராப்ளம்ஸ் அண்ட் இந்த மாதிரி டிலே ப்ராப்ளம்ஸ். அப்புறம் இந்த ஸ்டேட் வைஸ் பில்டர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர்ஸ் வந்து தனித்தனியா பேஸ் 1, பேஸ் 2, பேஸ் 3, பேஸ் 4ன்னு தனித்தனியா பில்ட் பண்ணின்னு இருக்காங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்டர் அவங்க பில்ட் பண்றதை வந்து தனித்தனி பில்டர்ஸ் வச்சு பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இது வந்து சீக்கிரம் முடியும். ஒரே பில்டர்ஸால முடிக்க முடியாது. பிளான் எல்லாமே ஒண்ணுதான். பிளானிங் எக்ஸிக்யூட்டர் எல்லாமே ஒண்ணுதான். பட் கன்ஸ்ட்ரக்டர் வேற வேற. நீங்க வெளியே போனோம்னா இந்த லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நீங்க வெளியே போகலாம். அதாவது இங்க சோளிங்கர் டோல் பாஸ் வந்து இருக்கு. அதாவது அது அவுட்டர் நீங்க போகலாம். இங்க நோ பார்க்கிங்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி லேன் வந்து இருந்துச்சுன்னா நீங்க இங்க வந்து பார்க் பண்ணக்கூடாது. இது வந்து ப்ரொஹிபிட்டட் ஏரியா. இங்கெல்லாம் பார்க்கவே பண்ணக்கூடாது. இன்டர்பாஸ் ஜங்ஷன்ல. ஸோ இங்க பார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் அஃபெக்ட் ஆகும். அதாவது இது வந்து நல்லது இல்லை. அதுக்காக நீங்க சென்னை போனோம்னா இந்த டோல்கேட் தாண்டி இப்படி வந்து நீங்க இப்படி போகலாம் சென்னைக்கு. ஓகே, நான் இங்க வீடியோ ஒன்று எடுத்துட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்றேன். ஃபோன்லயும் சார்ஜ் இல்லை, அந்த கேமரா ஆக்ஷன் கேமராலையும் சார்ஜ் இல்லை. ஃபுல் சார்ஜ் ட்ரைன் ஆயிடுச்சு நம்ம எடுத்த ஷூட்ல. அது ரிமைனிங் இருக்கிற டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் இந்த மோட்டோ விலாக்ல. பிகாஸ் இது வந்து இந்த வீடியோ தனியாக வரும், அந்த வீடியோ தனியாக வரும். அதில் சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன், 1-2 மிஸ் பண்ணியிருப்பேன். அதை வந்து இதில் நான் சொல்லிடுவேன். ஆக மொத்தம் 2 வீடியோ பார்க்குற மாதிரி ஆகிடும். பாருங்க, என்ஜாய்மெண்ட் நல்லா தான் இருக்கும். இந்த நேஷனல் ஹைவே 48 வந்து இந்த மாதிரி பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நிறைய போயின்னு இருக்கு. இது எதுக்கு பில்ட் பண்ணின்னு இருக்காங்கன்னா, நிறைய டவுன், நிறைய சிட்டிஸ் வந்து நடுவில் வருது. ஸோ தட் அதை கவர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃப்ளைஓவர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட ஆம்பூரில் ஃப்ளைஓவர் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் இந்த நேஷனல் ஹைவேல மட்டும் 1 டேக்கு 1.5 lakh வெஹிக்கிள்ஸ் வந்து பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு இஷ்யூனாலே அந்த எக்ஸ்பிரஸ் வந்து பில்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இப்போ எக்ஸிஸ்டிங்க்கு கொண்டு வந்தால் அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். பிகாஸ் அந்த டிராஃபிக் அப்புறம் வெஹிக்கிள் வந்து கம்மி பண்ணலாம். ஒரு 50-50 நீங்கள் கம்மி பண்ணால் கூட 50% ஆஃப் வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த எக்ஸ்பிரஸ் வேல போயிடும். அண்ட் 50% இந்த ஹைவேல கவர் பண்ணால் கூட பெனிஃபிட் தானே.
பெனிஃபிட்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். அண்ட் ரோட் சேஃப்டிக்கு நல்லா இருக்கும். அண்ட் டைமிங் கூட நல்லா பெனிஃபிட்டா இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோமே சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே, அது கூடவே எஸ்எஸ்ஆர் ஹை ஸ்பீட் ரயில்வே ப்ராஜெக்ட்னு எஸ்எஸ்ஆர்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து அதுலயே இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. எஸ், அது கூடவே நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஷியஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த வால் காம்பவுண்ட் வால் வந்து போட்டிருப்பாங்க அவுட் ஆஃப் ஏரியாவுக்கு. ஸோ அந்த வால் கிட்டவே அந்த ரயில்வே ப்ராஜெக்ட் வந்து வர மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இந்தியாவுக்கு வந்து ஜப்பான்ல இருந்து ஒரு 3 புல்லட் ட்ரெயின் வந்து வரப்போகுது. அந்த 3 புல்லட் ட்ரெயின்ல வந்து சென்னை டு பெங்களூர் மைசூர் வந்து ஒரு செக்ஷன், அதாவது 9 ஸ்டேஷன் போட்டு சென்னை டு மைசூர் ஒரு புல்லட் ட்ரெயின் வந்து விட போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கூட நீங்க லேண்ட் அக்வசிஷன் வந்து பண்ண வேணாம். பிகாஸ் நீங்க இந்த லேண்ட்லேயே உங்களுக்கு நிறைய ஸ்பேசஸ் இருக்கு, இதுலேயே நீங்க பண்ணலாம். அப்படிதான் நியூஸ் வந்து அப்டேட் வந்திருக்கு. இப்படியே வந்தா கூட நல்லா இருக்கும். லைக் நீங்க அந்த ஒரு கேம் ஒன்று விளையாடுவீங்க பாய், தெரியுமா? சைபர் ரைடரோ ஏதோ நீங்க கேம் சின்ன வயசுல எல்லாம் நான்லாம் விளையாடி இருக்கேன். ட்ரெயின் வந்து பக்கத்துலேயே போவோம், நம்ம ஹைவேல போயின்னு இருப்போம். லைக் அந்த மாதிரி ஒரு ஹைவே வந்து நம்ம தமிழ்நாடு, அதாவது நம்ம சவுத் இந்தியன்ல கூட வரப்போகுது. கூடிய சீக்கிரத்தில் அதுவும் வந்துடும் நினைக்கிறேன். வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். அண்டு இன்னும் நிறைய விஷயம் எல்லாம் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். லாஸ்ட் வீடியோ செக் பண்ணலாம், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். மோட்டோ விளாக்ல தான் நிறைய பேசியிருப்பேன். பட் பேசினா கூட அந்த இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் வந்து நான் உங்களுக்கு பார்த்து தான் உங்களுக்கு கொடுப்பேன். பட் நம்ம சேனலில் புதுசாக பார்த்து நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தான் உங்கள் ரோட் மேனர்னு வந்துட போறீங்க. அடிக்கடி உங்கள் மனசில் நான் வருவேன். பிகாஸ் தட்ஸ் லவ் யூ கிவ் டு மீ. நிறைய பேர் பார்க்குறீங்க, யூடியூப் சேனல்லாம் நல்லா இருக்குன்னு கமெண்டும் பண்ணுறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். See you later in next video. Bye.